ஓம் சாந்தி. கடவுள் உண்மையிலே கடுமையானவரா அல்லது அன்பானவரா? இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எல்லா மதத்திலும் பாருங்களாம், கடவுளை ரொம்ப கடுமையானவராக தான் காட்டியிருப்பாங்க பெரும்பாலும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, பைபிள், குரான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக, அதிலும் குறிப்பாக பைபிள் பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இந்த மாதிரி சட்டமே கடவுள் கொடுக்கறதாக இருக்கும். அதேமாதிரி சிவன் பார்த்திங்கன்னா ரொம்ப கோபக்காரராக நெற்றிக்கண்ணை திறந்து அசுரர்களை எரிக்கிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு கடவுள் என்ன ரொம்ப மோசமானவரோ அப்படின்னு தோணும். இன்னொரு பக்கம் அன்பே சிவம்னு சொல்கிறோம், காட் இஸ் லவ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுளுக்கு 2 விதமான முகம் இருக்குது. ஒரு முகம் அன்பான முகம், இன்னொரு முகம் ஆக்ரோஷமான முகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவனே பார்த்திங்கன்னா அப்படியே அமைதியாக தியானத்தில் இருக்கிற மாதிரி பார்ப்போம். இன்னொன்று அப்படியே ஆக்ரோஷமாக ருத்ர தாண்டவம் ஆடுறதையும் பார்ப்போம். ஸோ இந்த கதைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி 2 குணமும் கடவுளுக்கு இருக்குதோ அப்படின்ற ஒரு உணர்வை தூண்டக்கூடியதாகத்தான் இருக்கும். உதாரணத்துக்கு பைபிளில் மோசஸ் மூலமாக கடவுள் எகிப்தில் இருக்கிற அடிமைகளை மீட்டு பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடத்துக்கு அழைச்சிட்டு போவார். அப்போ ஆக்சுவலாக அந்த அடிமைகள் முதல்ல வரமாட்டேன்னுவாங்க, அப்பயும் கன்வின்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. இன்னொன்று அந்த ராஜாவே விட மாட்டார். அப்புறம் நிறைய அற்புதங்கள்லாம் நிகழ்த்தி அதுக்கப்புறம்தான் அடிமைகளை எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ அங்கே பிரச்சனை முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ராஜா கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சாச்சு. அதுக்கு பிறகு மோசஸ் கூட வர அந்த அடிமைகளே மோசஸ் கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு டைமில் சாப்பாடே கிடைக்காத நிலையெல்லாம் வருது. அப்போ ஏண்டா எகிப்தில் நாங்கள் எப்படி, அதாவது சாப்பாடு கிடைக்காத நிலை இல்லை, ஒரு அந்த புல் இந்த மாதிரி சாப்பிட்ற நிலைமை வருது. அப்போ நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது எவ்வளோ ஜாலியாக தண்ணி அடிச்சுட்டு கறிமீன் சாப்பிட்டுட்டு இருந்தோம், எங்களை எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தேன்ட்டு ரொம்ப சண்டை போடுவாங்க. ஸோ அப்போ கடவுள் சொல்லுவார், சரி அவ்வளோதானே உங்கள் ஆசை, சரின்ட்டா பார்த்தா நைட்டு ஒரு பெரிய சூறாவளி கடலில் இருக்கிற பறவைகளை எல்லாம் அடிச்சுட்டு போய் கரையோரமாக ஒதுக்கி போடும். அது அடி உயரத்தில் இருக்கும். உடனே அவங்க குஷியாக எல்லாம் சாப்பிட்டு செத்து போயிடுவாங்க. இப்போ என்னென்னா, இதில் கடவுள் அன்பானவர்னு சொல்கிறதா அல்லது ஆக்ரோஷமானவர்னு சொல்கிறதா? ஏன்னா அவங்கள கொலை பண்ண மாதிரி ஆகிடுது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, மோசஸ் கிட்ட மட்டும் கடவுள் பேசுகிற மாதிரியே வரும். அதனால் செம கடுப்பாகும். அதாவது முதல்ல ஒரு அந்த கிறிஸ்தவ மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், அதாவது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் சும்மா தெரிஞ்சுக்கணுன்னு பைபிளை படித்தா நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். அது என்ன கடவுள் மோசஸ் கிட்ட மட்டும் பேசுவாரா அப்படின்னு நமக்குமே தோணும். அதே விஷயந்தான் அங்கேயுமே அந்த அடிமைகளில் சிலர் கேட்பாங்க, என்னப்பா கடவுள் உங்ககிட்ட மட்டும்தான் பேசுவாரோ அப்படின்ட்டு சொல்லிவிட்டு, எங்கே உங்ககிட்ட மட்டும்தான் கடவுள் பேசுகிறது உண்மையாக இருந்துச்சுன்னா இப்போயே பூமி பொழக்கட்டும் அப்படின்வான். டமால்னு பூமி பொழந்துடும், உள்ளே போயிடுவாங்க. ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா கடவுள் ரொம்ப ஆக்ரோஷமானவர் மாதிரி நமக்கு தெரியும். ஸோ கிறிஸ்தவ மதத்தில் பார்த்திங்கன்னா கடவுள் பேசுகிறாரு, கர்த்தர் பேசுகிறார் அப்படின்னு இருக்கும். இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா இந்த மகாபாரதம், ராமாயணத்தெல்லாம் அந்த கடவுளுடைய கேரக்டர் வெவ்வேறுத்தர் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதை யாரும் கவனிக்கிறது இல்லை, இது கடவுளுடைய கேரக்டர் தான் அது அப்படின்ட்டு. அதாவது அவங்க ஃபுல்லாகவே கடவுளாக இருக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் பார்த்திங்கன்னா கடவுளுடைய கேரக்டர் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி வரும். இப்போ உதாரணத்துக்கு கர்ணன் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் இல்லையா? அப்போ அந்த கர்ணனுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுக்க மறுப்பாங்க மற்றவர்கள். ஏன்னா அவன் சூத்திரன் அப்படிங்கிறதுனால. இது எல்லோரும் அந்த இந்து மதத்தை எதிர்ப்பதற்கு இது ஒரு காரணமாக சொல்லுவாங்க. பாரு, இதை வர்ணாசிரம கொள்கையை வலியுறுத்துது,
சூத்திரன் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுது அப்படின்வாங்க. ஆனால் அது உண்மையிலே கடவுளுடைய கேரக்டர். அது அது வந்து புரியாத புதிராக இருக்கும். ஏன்னா நம்ம கேட்கும்போது என்ன எல்லாரும் சூத்ரபுத்திரன் கரண், சூத்ரபுத்திர கரன்னே ஹிந்தியில் சீரியலாகவே எடுக்கிறாங்க, பேரே அப்படி வைக்கிறாங்க. ஸோ என்ன இப்படியெல்லாம் பாண்டவர்களே இப்படி சொல்கிறாங்க, கடவுளை ஃபாலோ பண்ணுறவங்க இப்படியெல்லாம் கூப்பிடுவாங்களா அப்படின்னு நமக்கு தோணும். அதேமாரி துரோணாச்சாரியர் வந்து பரசுராமன் கிட்ட இவர் போய் அது மாதிரி கற்றுக்கிறாரு. ஆனால் தான் ஒரு பிராமணன்னு சொல்லிட்டு போய் கற்றுக்கிறார். ஸோ கர்ணன் பிராமணன் இல்லைன்னு தெரிஞ்சோடனே பரசுராமன் வந்து துரத்திடுறாரு. அதேமாரி துரோணாச்சாரியர் வந்து நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார். ஏன்னு கர்ணன் கேட்கும்போது ஏன்னா நீ சூத்திரன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ திரும்ப திரும்ப அந்த விஷயம், அந்த ஒரு மனசை நெருடக்கூடிய ஒரு விஷயம் எல்லா மதத்துலேயும் இருக்கும். ஆனால் அதில் தான் ரகசியம் ஒளிஞ்சிருக்கும். ஏன்னா அது பார்த்தாலே தெரியும் இது கரெக்டு இல்லைன்ட்டு. அப்போ ஏன் அதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அதில் வேறு ஏதோ ஒரு ரகசியம் இருக்கும். உதாரணத்துக்கு ராமர் சீதையை நெருப்பில் இறங்க சொன்னது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஏன்னா இந்த பிரிவினை பார்க்குறது வந்து இந்து மதத்தில் மட்டும் கிடையாது, அங்கே பைபிள்லேயும் அதே தான் அர்த்தம் இல்லையா? இப்போ இஸ்ரவேலர்கள்னு தனியாக அந்த அடிமைகளுக்கு கடவுள் பேர் வைக்கிறாரு. அப்போ மற்ற எல்லோரையும் விட்டுட்டு இவங்களுக்கு மட்டும் கடவுளுக்கு என்ன ஸ்பெஷல் கவனம், ஸ்பெஷல் அன்பு? இதுவே இடிக்குது இல்லை? கடவுள்னால் எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர்கள் தானே. அது என்ன இவங்கள மட்டும் ராஜாவாக்குறாரு, இவங்க கையில் மற்றவர்களெல்லாம் நான் ஒப்பு கொடுப்பேன்றாரு, இப்படியெல்லாம் தோணும் முதலாக படிக்கும்போது. கடைசி வரைக்கும் தெரியாது, அதுக்கான பதில் தெரியாது. ஏதோ ஒரு நம்பிக்கையில் அதை படிச்சுட்டு இருக்கிறாங்க, அல்லது அதை இக்னோர் பண்ணிவிடுவாங்க, அதை பற்றி பெருசாக சிந்திக்க மாட்டாங்க. ஏன்னா கிறிஸ்தவர்கள் அதனால தான் இயேசு மேலே கான்சன்ட்ரேஷன் போகிறதுக்கு காரணம் என்ன, மற்றதுக்கு போனால் அது இந்த மாதிரி நிறைய கேள்விகளை உண்டாக்கும். இயேசுவை மெயினாக அவங்க கடவுளாக சொல்கிறது உண்மையிலே இயேசுவோடைய அந்த போதனைகள், இயேசுவோடைய சில கேரக்டர்கள் கடவுளுடைய கேரக்டர். குறிப்பாக பழைய ஏற்பாடில் கடவுள் ஆக்ரோஷமாக இருக்கிறது டைரெக்டாக எதிர்க்காமல், அது தப்புன்னு சொல்லாமல் அதை தப்புன்னு சொல்லுவார். அதாவது எப்படின்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டார், பட் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறத ஃபாலோ பண்ணுறவங்கள பார்த்து இன்டைரக்டாக சொல்லுவார். ஆனாலும் மாட்டிக்குவார், நீ என்ன எல்லாத்தையும் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறன்றது தான் அவர் மேலே வரக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டாகவே இருக்கும். ஆனால் அந்த இயேசுவோடைய கேரக்டர், பெரும்பான்மையான கேரக்டர் வந்து கடவுளுடைய ஒரிஜினல் கேரக்டர். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே ஸ்தூலமாக நிஜத்தில் நடந்தது கிடையாது, எந்த புராண கதையும். ஆனால் அதில் மறைமுகமாக ஒரு விஷயம் இருக்குது, அது உண்மையும் கூட. உண்மையிலே கடவுள் அன்பானவரா அப்படின்னா ரொம்ப ரொம்ப அன்பானவர் தான். அப்போ ஏன் இவ்வளோ கடுமையாக சித்தரிக்கப்பட்டிருக்குது புராண கதைகளில், மற்ற மதத்தின் வேத சாஸ்திரத்துலேயும் அப்படின்னா? கடவுள் அன்பானவர் தான், ஆனால் அவருடைய சட்டங்கள் மிக மிக கடுமையானவை. அதனால தான் அப்படி போடப்பட்டிருக்குது. ஸோ இதை வந்து ஒரு கிறிஸ்டின் பிரதர் நம்ம சேனலில் கூட, பைபிள் சேனலில் பேசியிருக்கிறாரு, கேரளாவை சார்ந்தவர். அவர் சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்களுக்கு வந்து அது ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் அது உண்மை. என்னென்னா பழைய ஏற்பாடு ரொம்ப கடுமையான சட்டம்னுவாங்க, ஆனால் உண்மை அது கிடையாது. புதிய ஏற்பாடு தான் ரொம்ப கடுமையான சட்டம். இயேசு சொன்னதான் உண்மையிலே மிக கடுமையான சட்டம் அப்படின்னார். எப்படின்னா அங்கே வந்து விபச்சாரம் பண்ணுறது தப்புன்னு இருக்கும் பழைய ஏற்பாட்டில். ஆனால் இங்கே ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தாலே நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்றார். அப்போ எது ரொம்ப கடுமையானது இல்லையா? அங்கே விபச்சாரம் பண்ணாதான் தப்பு, நீ இச்சையாக பார்த்தாலே விபச்சாரம் பண்ணிட்டேன்ட்டார். அப்போவே அது தப்பு பண்ணிட்டேன்றார். அங்கே கொலை பண்ணாதான் தப்பு, இங்கே ஒருத்தனை வெறுத்தாலே தப்புன்னுவார். ஒருத்தரை வந்து நீ ஒரு மாதிரி ஏளனமாக பேசினாலே தப்புன்னுவார். ஸோ அப்போ எது கடுமையான சட்டம்? ஆனால் என்ன ஒன்று, அவனை வெட்டு குத்துன்னு சொல்கிறதில்ல, சட்டம் கடுமையானது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையான்றது உங்கள் கையில். அப்போ அந்த கடுமையான சட்டம்னா ஜென்ரலாக நம்ம என்ன நினைப்போம், அதை ஃபாலோ பண்ணலன்னா கொலை தண்டனை கொடுக்கணும், அப்போ தான் அது கடுமையான சட்டம்ன்றோம். அப்போ அந்த சட்டத்தை நீங்கள் மீறினீங்கன்னா கொலை தண்டனைக்கு ஏதுவானவர்கள் அப்படின்னா அவங்கள கொல்லுங்கன்னு அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்றார். அதைத்தான்
இங்கே நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன உதாரணம்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் மோசஸ் கூட போகக்கூடிய அந்த அடிமைகள் எங்களுக்கு மீன் வேணும், அது வேணும், இது வேணுன்றாங்களே. ஆக்சுவலாக கிறிஸ்தவர்கள் மீன் கறியெல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் உண்மையில் கடவுளுடைய வழி அது கிடையாது. அது கடவுளே நேரடியாக வந்து சொல்லும்போது தான் தெரியும். அதை பின்னாடி பார்ப்போம். ஸோ அப்போ அவங்க கரிமீனை எப்போ சாப்பிட்றாங்களோ அப்போ கடவுளை விட்டு எட்ட போயிட்டாங்க, செத்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா உண்மையிலே இறந்துட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. சரி, இந்த ஞானம் சொல்லாமல் புரியாது உங்களுக்கு. என்ன அப்படின்னா, இது 5000 வருட காலச்சக்கரம். இதில் கடைசி 100 வருடம் இறைவனே வராரு இந்த பூமிக்கு, இல்லையா? கிறிஸ்தவர்களுடைய ஞானம் இயேசுவோடையது, கடவுளுடையது கிடையாது, இல்லையா? அவங்க இறைவனுடைய குழந்தைன்னுவாங்க இயேசுவை. முஸ்லீம்களுடைய ஞானம் முகமது நபி, இது கடவுள் வந்து சொல்லலை. முகமது நபி உடம்புல ஜிப்ரேல்ன்ற ஒரு ஆத்மா வந்து சொல்லிச்சு. ஆனால் இப்போ கடைசியில் கடவுளே வரார். அதான் இறுதியில் 2ஆம் வருகை, இயேசுவின் 2ஆம் வருகை என்ன சொல்கிறாங்களே, அது இயேசுடைய வருகையில் கடவுளுடைய வருகை. மகிமைக்குரியது கடவுளுடைய வருகை. இன்னொன்று, இயேசுடைய வருகை வந்து இயேசுவாகவே வருவார். அது எப்போ வரும்னா, இந்த 5000 வருடத்தில் இயேசு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே 5000 வருஷம் கழிச்சு இதே மாதிரியே வருவோம். அந்த மாதிரி இயேசுவும் அவர் இறந்ததுலேருந்து 5000 வருஷம் கழிச்சு, ஏற்கனவே இறந்து 2000 வருஷம் ஆயிடுச்சா, 3000 வருஷம் கழிச்சு மறுபடியும் இயேசுவாகவே வருவார். மற்றபடி அவர் எங்கேயும் போல் மறுஜன்மம் எடுத்து சாதாரணமாக நம்மள மாதிரி அவரும் இப்போ இருக்க தான் செய்வார். இயேசுவாக வரும்போது அவருக்கு மகிமை. மற்றபடி உண்மையிலே மகிமைனா அது கடவுளுக்கு மட்டும்தான். ஏன் அப்படின்னா, இயேசு வந்து என்ன பண்ணார்னா மதத்தை தான் உருவாக்குனார். இந்த பூமியை ஒன்றும் சொர்க்கமாக மாற்றலை. ஆனால் கடவுள் வர்றது இதே பூமியை சொர்க்கமாக மாற்றுறதுக்கு. அதற்கு ஏற்ற குணத்தை நமக்குள்ளே விதைக்கிறார். சொர்க்கமாக முதல் 2100 வருடம் இதே பாரத பூமி தான் இருந்தது. எல்லா மதத்தினரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறது இதே பாரத பூமியில் ஆரம்பத்தில் பிறக்கணுன்றது தான். ஸோ 2100 வருடம் சொர்க்கமாக இருந்தது. அடுத்த 2100 வருடம் நரகமாகிறதுக்கு காரணம் உடல் உணர்வுக்கு அடிமையாயிட்டோம். அதுதான் மாம்சமானவர்கள் கிறிஸ்தவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. அதாவது உடல் உணர்வு. சொர்க்கத்தில் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மானான்ற உணர்வில் இருப்பாங்க. ஆத்மானா உயிர். அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ தன்னை ஆத்மானு உணர்ந்து, ஏன்னா ஆத்மா தான் கண் வழியாக பார்க்கும், வாய் வழியாக பேசும், எல்லா காரியத்தையும் செய்யும். தன்னையும் ஆத்மானு உணர்ந்து ஒருவர் ஆத்மானு தான் பார்ப்பாங்க சொர்க்கத்தில். 2100 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மான்றது மறந்து உடம்புன்ற உணர்வுக்கு வந்துடுவாங்க. அப்போ தான் மனிதர்களுக்குள்ள காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், புலனின்பம் இதெல்லாம் வரும். இதுக்கு அடிமை ஆகிறதுனால தான் நிறைய பாவம் செய்கிறோம். பாவம் செஞ்சால் தண்டனை கிடைக்கும் இல்லையா? அதுதான் சொர்க்கத்தில் நமக்கு இருந்த அழகான உடல், ஆரோக்கியமான உடல், அளவற்ற செல்வம், தெய்வீக குணங்கள் எல்லாத்தையும் படிப்படியாக இழந்து இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய மோசமான உலகமாக மாற்றிட்டோம். இப்போ இதை மீண்டும் மனிதர்களை விட்டால் மோசமாக தான் மாற்ற முடியும். கடவுள் தான் வந்து இதை சொர்க்கமாக மாற்றுறார். அதுக்கு என்ன பண்ணோம்? கடவுள் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணி சொர்க்கத்தின் குணத்தை இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். சொர்க்கத்தில் ஆத்மானு உணர்ந்தாங்களா, அதே மாதிரி இப்பையும் ஆத்மான்னு நினைங்க. அனைத்து ஆத்மாக்களின் தந்தை சிவபெருமான். அவரை தான் பரமபிதா அல்லான்றாங்க. கடவுள் ஒருவரே. ஸோ அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். அவரை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் மறந்து, உங்கள் உடலையும் மறந்து, வெறும் ஆத்மான்னு உணர்ந்து நான் என்னுடைய ஒரு சிவத்தந்தை, வேறு யாரும் இல்லை. எதுக்காக? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையாக இருந்தீங்க இல்லையா? அந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளியில் வர்றதுக்காக. இதைத்தான் அவங்க எகிப்தின் அடிமைகள்னு, எகிப்தில் இருக்கிறவங்களுக்கு அடிமைகள்னு புரிஞ்சுக்கிறாங்க. கிடையாது, இந்த 5 விகாரங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களை மீட்கிறதுக்கு தான் கடவுள் வரார். இதை தான் சீதை ராவணன் கடத்திட்டு போயிட்டான், அவங்ககிட்டேருந்து ராமர் மீட்கிறாரு அப்படின்றாங்க. அங்கே ராமர்ன்றது சிவனைத்தான் குறிக்குது. அவர் தான் வந்து ஆத்மாக்கள் எல்லோரும் சீதைகள் தான். ராவணனுடைய சிறையில் தான் இருக்கிறோம். ராவணன் அப்படின்னாலே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் மானிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன். அவங்கிட்ட நாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறத ராமாயணத்தில் ஒரு கதை ரூபத்தில் உருவாக்கிட்டாங்க. ஆக்சுவலாக ஸ்தூலமாக அப்படி நடக்கலை, இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயம். அப்போ ராவணனை அழித்து சீதைகளை மீட்டு அழைச்சிட்டு போகிறதுக்காக ராமராகிய சிவபெருமான் வந்திருக்கிறார். வந்து வழியைத்தான் சொல்கிறார். ஏன்னா அடிமையாக இருக்கிறது நீங்கள் தானே, அந்த அடிமைத்தனத்தை நீங்கள் தான் வெல்லணும். அப்போ ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினச்சி உடலுன்றதே மறக்கணும். அப்போ உடலின் உணர்வுகள் தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், புலனின்பம் எல்லாம் இதில் இருந்தெல்லாம் விலகணும். அதுக்கு தான் கரிமீன் சாப்பிடக்கூடாதுன்றது, காமம் இருக்கக்கூடாதுன்றது, இது எல்லாமே புலனின்பத்தின் உச்சம் இல்லையா? அதுக்கு அடிமையாக இருக்கிற மனுஷன்
அதனால தான் புத்தி வேலை செய்யலை. புத்தி வேலை செய்யாதனால நிறைய பாவம் செய்கிறான். ஸோ அப்போ புத்தி தெளிவாகணும்னா இந்த புலனின்பத்திலேருந்து விடுபடணும். அதுக்கு இறைவன் நினைவிலே இருக்கணுன்ற. ஆனால் இது எப்போ நடக்குது? கடைசி 100 வருடம். இப்போ தான் எல்லோரும் அடிமையாகவே இருக்கிறோம். பயங்கரமாக கரிமீன் இல்லாமல் எனக்கு சாப்பாடே இறங்காதுன்ற நிலைமையில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது கடவுள் வந்துட்டார், கண்டுபிடிச்சாச்சு. கடவுள் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மன் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க பிரம்மகுமார் குமாரிகள். ஸோ ஞானத்தை கேட்குறோம். சாரம் என்னென்னா, ஆத்மானு வந்து சிவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அவர் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஆத்மா பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. ஸோ நானும் ஜோதி, என்னுடைய அப்பா சிவனும் ஜோதி. அவரை நினைத்து நினைத்து உடல் உணர்வையை மறக்கணும். ஆனால் 2800 வருடமாக நரகத்தில் புலனின்பத்திலே மூழ்கி இருக்கிறோம். அவ்வளோ சீக்கிரம் சாத்தான் விடுவானா? சாத்தான்றது ராவணன் தான், இந்த 5 விகாரம் தான். அப்போ அந்த நினைவு வரும். குறிப்பாக பசி எடுக்கும்போது தான், கரிமீனெல்லாம் சாப்பிட்டுமேன்னு நாக்கு பரபரன்னு இருக்குதா? அப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த வாழ்க்கை, அதாவது இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் ஞானத்தை கொடுக்குறார். அவருக்கு பிரம்மன் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். இவர்களைத்தான் பிராமணன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. பிராமண ஜாதிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வர்ணம். வர்ணம்னா கலர். இறைவனுடைய கலர் நம்முடைய கலராக மாறுது. அவரை நினைத்து நினைத்து அவருடைய குணம் நம்முடைய குணமாகிறத கலராக சொல்கிறாங்க, அவ்வளோதான். பிராமணன். அடுத்தது சொர்க்கத்தில் தேவதை, சத்யுகத்தில், திரேதாயுகத்தில் நாமளே சத்திரியர் ஆகிறோம். ஏன்னா கலர் குறைஞ்சிக்கிட்டே வருது, குணம் குறையுது. அடுத்தது வைஷ்யர் ஆகிறோம், கலியுகத்தின் இறுதியில் சூத்ரர் ஆகிறோம். இப்போ மறுபடியும் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு, அப்போ பிராமணர் ஆகிறோம். இது திரும்ப திரும்ப நடக்குது. அதனால தான் நீங்கள் கீதையில் பார்த்தீங்கன்னா, சாதகன் ஆரம்பத்தில் சூத்ரனாகவே இருக்கிறான், சூத்ரன்லேருந்து தான் அவனுடைய பயணம் தொடங்குது அப்படின்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். ஸோ எல்லாருமே சூத்ரர்கள் தான். இப்போ இறைவன் வந்துட்டார், இறைவன் சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்பேன்னு சத்தியம் பண்ணிவிட்டு நாம் வரோம். ஆனால் கலியுகத்தின் அந்த குணம் பிடிச்சி இழுக்கும்போது மறுபடியும் நீங்கள் சூத்ரன் ஆயிடுறீங்க அப்படின்னு அர்த்தம். பிராமணன்லேருந்து செத்து போய் சூத்ரன் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி கர்ணன் உங்களுக்கு தெரியும், பாண்டவர்களுக்கெல்லாம் முன்னாடி பிறந்தவன், சீனியர் இல்லையா? சின்ன வயசுலேயே குந்திக்கு பிறப்பேர், சூரியனுக்கு பிறந்ததாக காட்டுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஞானத்தின் சூரியன் கடவுளுடைய குழந்தைன்னு அர்த்தம். அப்படி இருக்கிறவர் எல்லாரையும் விட பக்காவாக தான் இருக்கணும், பக்காவாக தான் இருக்கிறார். அதனால தான் வில்வித்தையில் சிறந்தவர்னா அர்த்தம். ஞானத்தை பக்காவாக பிச்சு உதறார். ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறதில் அலட்சியமாக இருந்துடுறார். ஏன்னா தவறானவர்களோட தொடர்பு இருக்குது துரியோதனனோட. அப்போ கெட்டவர்களோடைய தொடர்பு இருக்கும்போது அந்த குணம் வந்துடும். அதனால தான் ரொம்ப பார்த்து பார்த்து பழகணும், யாரோட பழகிறீங்கன்றத அப்படின்னு கடவுள் சொல்லுவார். அப்போ அந்த சூத்ர குணம் உள்ளவர்களை அவங்க இந்த ஞானத்தை எடுக்க மாட்டாங்க, எடுக்கவும் கூடாதுன்னு கடவுள் சொல்லுவார். ஏன் அப்படின்னா மற்றவங்களையும் கெடுத்துடுவாங்க. ஏன்னா இங்கே மற்றவங்கக்கிட்ட சொல்லி காமத்தெல்லாம் இருக்கலாம், தப்பு இல்லை, கருமீனெல்லாம் சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை, இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இப்படி சொல்லி கெடுக்கிறவங்களும் இருப்பாங்க. இந்த ஞானத்தை எடுத்தவர்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் தான் இது எல்லாமே. அடுத்தது சொல்லி கெடுக்காட்டினாலும் அந்த வைப்ரேஷன், உதாரணத்துக்கு காமத்தை விடலைன்னு வச்சுக்கோங்களேன், யாரை பார்த்தாலும் அந்த எண்ணத்திலே பார்ப்பாங்க. ஆனால் பிரம்மகுமாரி ஆகிட்டோம் அப்படின்னாலே காமமே இருக்கக்கூடாது. ஆத்மா சகோதரன் சகோதரி அந்த உணர்வோடு சரி, இல்லை சகோதரன் சகோதரன் தான், ஆண் பெண்ணுனா தானே சகோதரன் சகோதரி, ஆத்மாவை தானே பார்க்குறோம். அப்போ இவங்க இச்சையாக பார்க்குறாங்க அப்படின்னா அந்த வைப்ரேஷன் மற்றவர்களையும் தாக்கும். அதனால் சூத்ரர்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு கடவுள் சொல்கிறார். சூத்ரர்கள்லாம் என்ன அர்த்தம்? அந்த குணத்தை விடாதவர்கள்னு அர்த்தம். ஜாதியை வச்சு கிடையாது இது. ஸோ அதுதான் கர்ணனுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒருத்தர் இல்லை 2 பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே கறி மீனை சாப்பிட்றாங்க மோசஸோடைய அடிமைகள், உடனே செத்து போயிடுறாங்கன்னு அர்த்தம். பிராமணன்லேருந்து செத்து மறுபடியும் சூத்ரன் ஆயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன் கடவுள் உன் உடம்புல மட்டும்தான் வருவாரோ, எங்ககிட்டலாம் இல்லையா, உங்ககிட்ட மட்டும்தான் பேசுவாரோ அப்படின்லாம் கேட்குறாங்க இல்லையா? ஏன்னா கடவுள் ஒரு வயோதிகர் உடலில் வரார், அவருக்கு உடம்பு கிடையாது. ஞானத்தை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். பேசும்போது தான் இது கடவுள் தான் இந்த ஞானத்தை கொடுக்க முடியும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இதை சந்தேகத்தை கிளப்புற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது
இங்கே கேட்குறாங்க இல்லையா, கடவுள் உங்கள் உடம்புல தான் வருவாரா, எங்கள் உடம்புலேருந்து தான் வருவார் தெரியுமா? அப்படி கடவுள் ஒருத்தர் தான், ஒருத்தர் உடம்புல தான் வர முடியும். ஸோ அப்போ அந்த ஞானம் தான் நமக்கு முக்கியம், யார் உடம்புல வராருன்றது முக்கியம் இல்லை. அப்போ ஞானத்தை விட்டுட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணும்போது என்ன அர்த்தம்? சந்தேகம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ சந்தேகம் வந்துடுச்சுன்னா அங்கேயே நீங்கள் செத்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ பூமி பிளந்து உள்ளே போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பூமின்றது மண் இல்லை, மண்ணினால் ஆன இந்த உடல், அந்த உடலின் உணர்வுக்கு மறுபடியும் நீங்கள் போயிட்டீங்க, மண்ணோட மண்ணாக போயிட்டீங்கன்னா உடல் உணர்வுகளோட வந்துட்டீங்க. ஆத்ம உணர்வுக்கு வர வைக்கிறார் கடவுள். அதனால தான் பைபிளில் இறுதியில் கல்லறையிலிருந்து எழுப்புவேன்ட்டு இருக்கும் இல்லையா. ஆத்மா இன்றைக்கி செத்து கிடக்குது அப்படின்னா நான் ஆத்மான்றதை மறந்து கிடக்குது உடல் உணர்வில். அப்போ இந்த உடம்பு தான் கல்லறை, ஆத்மா உள்ளே இருக்குது, அதிலிருந்து எழுப்புறார். நீ உடம்பு கிடையாது, எழுந்திரி ஆத்மா. அதுதான் களிமண்ணிலிருந்து ஆதாமை எழுப்பினார் அப்படின்னு பைபிள் குரானில் இருக்கும். கடவுள் ரொம்ப ரொம்ப அன்பானவர், அன்பாக இதை சொல்கிறார். ஆனால் சட்டங்கள் கடுமையானது. கடவுள் எதுவும் பண்ண போகிறதில்ல, நீங்கள் மறுபடியும் அங்கே போயிடுவீங்க, சொர்க்கத்துக்கு வர முடியாது. இன்னொன்று, உலகம் அழியிறதுக்கு முன்னாடி இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். உலகம் அழியுதுன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய உறவுகள், சொத்துக்கள் எல்லாத்தையும் இழப்போம் அந்த அழியிற ப்ராசஸில். இப்போ உக்ரைனில் பார்க்குறது, பாலஸ்தீனில் பார்க்குறதெல்லாம் எல்லா இடத்துலையும் நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே இது எதுவுமே இல்லை இறைவனை தவிரன்னு நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வலிக்காது. ஸோ அப்படி வலியிலேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் கடவுள் வரார். ஸோ அப்போ நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணாததுனால அந்த பற்ற விடலை, அதனால் உங்களுக்கு தண்டனை கிடைக்குதே தவிர கடவுள் உங்களுக்கு தண்டனை கொடுக்கறது கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அவர் சொல்கிறது அப்படியே ஒரு மிலிட்ரி கமாண்டர் கொடுக்குற ரூல்ஸ் மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணணும். அதான் கடவுள் கடுமையான சட்டங்கள் கொண்டவர், ஆனால் அவர் அன்பானவர். ஏன்னா இது கலியுகத்துடைய இறுதி. எல்லாமே உங்ககிட்ட இருந்து போகும். கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு துரோகியாக மாறுவாங்க. பெத்த அப்பா அம்மா மாறுவாங்க, கணவன் மனைவி மாறுவாங்க, குழந்தை மாறுவாங்க, உடன் பிறந்தவர்கள் மாறுவாங்க. அதுக்கு முன்னாடி எதுவுமே என்னது இல்லைன்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, இல்லைன்னா துடிப்பீங்க. ஸோ அந்த துடிக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த துடிக்கிறதுலேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்குறார். அதை கேட்கலன்னா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், நம்ம மீண்டும் மீண்டும் தப்பு பண்ணிட்டு தான் இருக்கணும். தினம் தினம் அந்த ஞானத்தை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ராஜா இல்லை, நல்ல குழந்தை இல்லை, இப்படி சொல்லி நம்மளை மாற்றுறார். எவ்வளோ அன்பும் பொறுமையும் இருந்தால் 100 வருடம் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறாரு. அவருக்கு தெரியும் குழந்தைங்க மறுபடியும் விழறாங்க, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறுவாங்க, டைம் எடுக்கும் அப்படின்னு. ஸோ அன்பு கடல், அமைதி கடல் அவர். கடுமையானவர்ன்றது என்ன அர்த்தம்னா, அந்த சட்டத்தை நாம் கடுமையாக நினச்சிக்கணும், மிலிட்ரி மாதிரி அதை ஃபாலோ பண்ணணும். அதனால தான் நீங்கள் இந்து தெய்வங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆயுதங்களோடு இருக்கிறாங்க பாருங்க, மிலிட்ரி சோல்ஜர்ஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி இறைவனுடைய ஞானத்தை அப்படியே ஃபாலோ, அது ஞானத்தின் ஆயுதங்கள், ஸ்தூலமான ஆயுதம் கிடையாது. அந்த ஞானத்தை ஆயுதமாக கொண்டு மாயாவை வெல்றாங்க, இந்த 5 விகாரங்கள்ன்ற மாயாவை. ஸோ அந்த இறைவனுடைய ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.